நீங்க தனியா தான் வந்து வேலை பண்ணிட்டு போடுவீங்களா? பொண்ணு தனியாகுதா? வந்த போயிட்டு போங்கடா, யாரு பண்ணல. என்னண்ணா ஆச்சு? என் பேர் ஆர் சண்முகம். நானும் என் மருப்புல வெளியே கிளம்பிட்டேன், வீட்டிலேருந்து வெளியே கிளம்பினானு. ஒரு பவுடர் 20 ரூபா தானே அப்படின்னா, என்னத்துக்கு அந்த பவுடர்னா கொலுசு கழுவணும் கழுவிக்கணும். சரி இந்த பவுடர் என் மருப்புலாம் சொன்னா 20 ரூபா கொடுன்னு அவங்க ஒய்ப்பிட்டு சொன்னாப்புல. இல்லை நான் நீ கழுவுங்க, நான் கழுவுறேன், நான் நின்று பார்க்குறேன் அப்படின்னா, அதெல்லாம் தேவையில்ல, நீ கேட்டில் தானே தான் என் வீட்டில் டாக் வளர்க்குறோம், அது கொலையத்தை பார்த்து நீ போட கிளம்பி போடா அப்படின்னு ஒரு மாதிரி மொச்ச மாதிரி பேசுனா கிளம்பிட்டான். அப்படியே லைனாக வந்துனே இருந்தாங்க வரிசையா. கிளம்பி அவன் மட்டும் போயிட்டான், நானும் கிளம்பிட்டோம். என் மருப்புலேயே அதுக்கப்புறம் சவாரி வந்து நான் ஆட்டோ ஓட்டுறோம், சவாரி வந்து அவரும் கிளம்பிட்டாப்புல. போயிட்டு ஒரு 1/2 ஹவருக்குள்ள திருப்பி பேக் சைடு கேட் ஏறி குச்சி உள்ளே வந்தோடனே டாக் கொலைச்சிட்டு பார்த்துட்டு ஓடிட்டானுங்க. அப்புறம் என் பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லி, எனக்கு என் மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, இந்த மாதிரி வந்தானுங்கப்பா அப்படின்னு. அப்போ நாங்கள் வந்து இங்கே செஞ்சு விட்டு ஒருத்தர் சொல்லி, இந்த ஏரியாவில் தான் பாருப்பா, அவனை பிடிங்க, நாங்கள் வந்துடும் சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே பிடிச்சி வச்சுருந்தோம். எதுக்காக நான் வீடியோ எதிர்க்கு வந்தேன்? பொண்ணு தனியாகுது அதனால வந்தோம் அப்படின்றோம். அங்கே அடிச்சது கிடையாது. ஒருத்தர் சொல்கிறேன் பொண்ணு தனியாகுதுன்னா அங்கே செவரேறி குச்சி வந்தோம் அப்படின்றோம். ஆனால் அது ரைட் ஆகிறவங்க ஒருத்தன் இல்லை. இது 3 பேர் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே தமிழ் ஆளுங்களா? இல்லை, எல்லாம் ஹிந்திக்காரனுங்க. ஹிந்திக்காரனுங்க. எல்லாம் சின்ன பசங்க, ஒரு 17-16 வயசு பசங்க தான் எல்லாமே. கேட்டால் பொண்ணுக்கு இருந்தாலும் வந்தான், பீகார் வந்தான் அப்படின்றானுங்க. பவுடர் கிவுட்ரு அந்த செட்டி சாமான் என்னன்னு வச்சுக்கிறானுங்க. அதுனா நம்மளுக்கு தெரியாது. ஸ்டேஷன்ல வந்து கூட்டு போய் உங்க வீட்டுல தான் அந்த மாதிரி எகிரி குடிச்சிட்டு? ஆமா, எங்க வீட்டுல தான் எகிரி குடிச்சேன். நான் வந்து பொண்ணோட அப்பா, நானு மரும் பிள்ளை. இப்ப வீட்டுல பொண்ணு இருக்குது தெரிஞ்சுதான் அந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஆமா, பொண்ணு இருக்கு தெரிஞ்சுதான் செவரு குச்சி வந்திருக்கான். டாக பார்த்தாலும் திருப்பி ஓட்டுக்கிறான். பொண்ணு சொல்றான், பொண்ணு இருந்தாலும் வந்தன்றான். இப்ப பாருங்க, யாரும் இது மாதிரி வீட்டான வந்தா யாரும் சேர்க்காதீங்க தயவு. அப்படி உங்களுக்கு டவுட் பராம இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. பக்கத்துல கூட்டு இது மாதிரி பிடிச்சி வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டா பாரிஸ்ல வந்து தங்கி இருக்கிறோம், வீடு வாசல் எதுவும் கிடையாது, பாரிஸ்ல தங்கி இருக்கிறோம் அப்படின்ட்டானுங்க. பாரிஸ் தங்குறாங்க மாதிரி தான் நைட்ல வந்து பகல்ல வந்து மாதிரி உழவு பார்த்துட்டு நைட்ல பக்கம் தங்கிடுவாங்களா எனக்கு தெரியல. இப்போ ஸ்டேஷனுக்கு பிடிச்சின்னு போயிடறாங்க சார். எங்க பிடிச்சிங்கன்னா எங்க இருந்தானுங்க? இந்த சரவில இருந்தாங்க, இங்கதான் பிடிச்ச பக்கத்துல தான் ஒரு ஃப்ரெண்டுகளுக்கு சொல்லி அவர் பிடிச்சி வச்சிருந்தாரு. பிடிச்சாச்சு. அதுக்குள்ள நானே மறுபடியும் வந்துட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.